நேற்று ஈவினிங் ஃபுல்லாக என் பொண்ணு பபுள் பபுள்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகே நாளைக்கு கடையில் போய் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து விளையாடுற பபுள் இல்லை, சாப்பிட்ற பபுள்னு. சரி என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே அட்லீஸ்ட் மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வெது வெதுப்பான பாலில் சுகரும் ஈஸ்ட்டும் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அது நல்லா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அதுலேயே வந்து கோதுமை மாவு, உப்பு, சுகர் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இது கூடவே 3 ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டேன். இது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிணைஞ்சதுக்கப்புறம் சூப்பராக சாஃப்டாக வந்துருச்சு. பஸ் ஸ்டாப்புக்கு போய் என் பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம பபுள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. வந்து பார்த்தா மாவு வந்து சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. ஏன் நீங்கள் மாவு எண்ணெயை விட்டு பிணைஞ்சிங்க, நான் தான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை நல்லா இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும். கட் பண்ண மாவை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய பால்ஸ் பண்ணி ஒரு ட்ரேயில் பட்டர் தடவி நல்லா மாவெல்லாம் டஸ்ட் பண்ணிட்டு அந்த ட்ரேவை சுற்றி சுற்றி இந்த மாதிரி அழகாக அடுக்கிட்டோம். அடுக்கி திருப்பியும் கொஞ்சம் நேரம் திருப்பி அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு எடுத்து பார்த்தா சூப்பராக எந்த கேப்பும் இல்லாமல் நல்லா ப்ரூஃபாக இருந்துச்சு. ஸோ அப்படியே பேக் பண்ணிடலாமாடா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா இருங்க, மேலே ஒரு ஃப்ளேவருக்கு ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பட்டரில் உப்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மேலாக ஃபுல்லாக தடவிட்டோம். அது கூடயே வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சீஸையும் ஃபுல்லாக தூவி விட்டாச்சு. ஃபைனலி 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 20 மினிட்ஸ் எப்படா முடியும்னு. வெளியில் எடுத்து பார்த்தா செம்மையாக இருந்ததுங்க. என் பொண்ணு உடனே அம்மா நான் நேற்றே சொன்னேன்ல குட்டி குட்டியாக பபுள் மாதிரி சூப்பராக வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வந்துருச்சு பார்த்தீங்களா நம்ம பபுள் பன் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு என்னவோ கோதுமை மாவில் பண்ணதை விட மைதா மாவில் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. பட் கோதுமை மாவில் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தி இல்லையா? ஸோ அதனால இது மாதிரியே பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அளவு எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள்.